ரிஃப்ளெக்ட் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஒரு பெரிய ஹாய்னு. ஸோ இன்றைக்கி என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சியான் விக்ரமோட பர்த்டே. ஸோ அதை தொடர்ந்து அப்டேட் மேலே அப்டேட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு தாளிக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு செக்மெண்ட்டாக நம்ம என்ன பார்க்கலான்னா, வீர தீர சூரன் அப்படின்ற ஒரு படம், சியானோட 62வது படம். ஸோ அதில் வந்து ஒரு டைட்டில் ட்ரீசர் போட்டிருக்காங்க. பொதுவாக டைட்டில் ட்ரீசர்னால் என்ன, சும்மா ஒரு இது வரும், ஒரு மேக்கிங் வந்துடும். ஆனால் இதே ஒரு ஒரு பிரம்மாண்டமாகவே ஒரு கிளிப்பாக கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நம்ம உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் அப்படியே பார்க்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே. மளிகை கடை, சாப்பிட்டு மளிகை கடை. அந்த கூட்டுறவு கிட்ட என்னதான் நடந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் நடமாட்டமாக இருக்குது. அந்த பக்கம் போகாதீங்க, முனி நடமாட்டம் இருக்குன்னு சொல்ல எவன் கேட்குறான்? ஒரு 50 பேருக்கு பின்னாடி பேச்சு முடிச்சு முனிய. அதான் நானும் சொல்கிறேன், முனி இல்லாமல் பின்ன மனுஷனா? இந்த கடை தானா? ஆமாம். என் மகன் சவாரி போயிட்டு வந்த உடனே கிளம்புனையா. எப்பா உருட்டு விழுந்த காய்ச்சல போடு. எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடலாம்டா. டேய் என்ன படா எஃபெக்ட் நல்லா இருக்குல்ல ப்ரோ? ஆமாம், அந்த பழைய படம் லுக்கு வருது. 10 இயர்ஸ் பேக் எப்படி இருக்கும் அந்த படம். ஆனால் இப்போலாம் இந்த மாதிரி படம் பார்க்குறது பொருள்லாம் குண்டு குண்டு பிள்ளைக்காக என்ன பாட்டு அவன் சரியாட்டா போட்டிருப்பான். எதுக்கு நிற்கிற? மனக்கணக்கு ஒரு கணக்கில் எழுதிக்கப்பா. தெரியல, இன்னும் திரும்பியே நினைக்கிறான். மளிகடை வேலை, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மளிகடையில் சிங்கம் சொல்லுவார். இது என்ன தெரியுதா? நல்லா புரியுதா? அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? காதுக்கு நெத்தி போட்டுக்கும் 2 இன்ச்சு தான் கேட்பண்ணா. அவனே என்ன அர்த்தம்? உயிர் வச்ச போறானா? இன்னைக்கு அவன் உயிரை நான் எடுக்கிறேன். டேய் என்னடா அண்ணே, அவனை மாதிரி தானே? இல்லைண்ணே, பயந்துட்டான் உங்களுக்கு. சுத்தமாக மூஞ்ச காட்ட மாட்டான். ட்ரிகரிங் பாயிண்ட். டேய் சொம்ப, இப்போ தெரியுதா? அவனே தானே? அவனை தான்டா. ஜிபி கஷ்டம். காதுக்கு நெத்தி போட்டுக்கோ. ஸ்னீக் பீக் மாதிரி இருக்காது. 52 ரூபா. அதே சைடில் அங்கேயும் கேட்டுட்டே இருக்கு. ஊர்வசி 10 ரூபா. பிராண்டு 62. வேற ப்ரோ பாகம் 2 பார்த்துட்டோம். ஸோ பாகம் 1 பார்த்தா தான் ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. சரி, எதுக்கு பாகம் 2 ஒன்று சொல்கிறானுங்க, பாகம் 1 இருக்குன்னு அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம அதையும் பார்த்துருவோம். பார்த்துட்டு ஒரு கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ரிவ்யூ மாதிரி கொடுப்போம். ஓகே ஓகே. சாப்டர் 1 போலீஸ் ஸ்டேஷன். அது மளிகை கடை. எத்தனை தடவை சொல்லிட்டு பார்க்கா? இந்த திருவாணி மாற்ற சொல்லி அங்கே தான் கிடக்கும், நல்லா பாரு. ஆனால் கிடமா இங்கே வா. கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? உள்ள போ. ஐயா, திருவிழாவுக்கு நேரமாச்சுங்கய்யா, போனையா. ஏதாவது வாசிடா போலாம். ஐயா, இது கட்டி போட்டு வாசி சொல்றது நியாயம் ஐயா. ஏய், வாசி அண்ணே, வாசிங்க. ஏங்க
இந்த ரைட் எங்கேங்க போனாரு? சிஎஸ்ஆர் போனோம் கம்ப்ளைண்ட் எஸ்ஐ தேடிட்டு இருக்காரு. நீங்கள் எழுத வேண்டியது தானே? எங்க உங்களுக்கு தான் என்ன பற்றி தெரியல. அவர் எங்க பந்தோபஸ்து கிளம்பிட்டு இருக்காரு. ஏங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆள் வந்திருக்கு. எஸ்ஐ கத்திட்டு இருக்காரு. ஹலோ ரைட்ரு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கிளம்பிக்கிட்டு இருக்கேன். வேற யாராவது எழுதுங்க. நீங்க தான் எழுதுனுங்கிறாங்க, வாங்க. சாமி ஊர்வலம் வரதுக்கு முன்னாடி பிள்ளைக்கு வயிற்றுக்காக எதுவும் ஓரமாக தூக்கிட்டு போனேன் சார். எங்கே எனக்கு இந்த 2 பேரும் வந்தானுங்க தெரியல சார். மாயமூர்த்தி கையை கட்டு எப்படியோ தப்பிச்சு பிள்ளையை தூக்கிட்டு உசுரை காப்பாற்றிட்டு ஓடி ஆள் அடையாளம் கட்ட முடியுமா? இதே ஃப்ளேவர் தானே அதுவும் வந்துச்சு. ஒரே மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன். ஒரே டோனில் அதுவும் போய் அந்த ஆளுங்க தோட்டம் இல்லக்கா. கொஞ்சம் சுற்றுவேன். செருப்பு ஒரு சாமி 2 சாமி 3 சாமி 6 சாமி அவனை பிடிங்க. தம்பி, ஒரு விஷயம் சேஞ்ச் சொல்லுமா? ஆகும். அந்த அவங்க ஆஸ்பத்திரி கொடுப்பாரு, வழியை பாரு. நம்ம இப்போ வேணாலும் பேசிக்கலாம். இடம் தெரியும்ல? கலைவாணி என்டர்பிரைசஸ், வடக்கு சன்னதி தெரு, திருத்தணி 631209. பக்கத்து கடைக்காரர் நம்ம கடையை மறைக்கிற மாதிரி போர்டை வச்சு மறைச்சிட்டாரு. எட்டி பார்த்தா தெரியும். அது கேள்வி. எடிட்டர் ஒரு சம்பவம் இந்த டேபிளை வேற உடச்சுக்கிட்டானுங்க. ஐயா வந்தால் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஏய் வந்துட்டேன்டி. வந்துட்டேன்றல வந்துட்டேன். பிள்ளைங்கிட்ட சொல்லு வந்துட்டேன். ஏய் சத்தியமூர்த்தி, என்ன சட்டை பல அப்பா வந்துட்டேம்மா. வந்துட்டேன். இங்கே பாரு, திரும்பிட்ட பாரு. சூப்பர். இதோ அவர் எனக்கு தெரிஞ்சு கதை பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றே ஆர்மியிலேயோ போலீஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயம்லேயோ இருந்து அங்கேருந்து கல்யாணமோ இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மளிகை கடை ஆரம்பிச்சு ஒரு ஆளாக இருப்பாரோ. லைட்டாக இது லியோ வாட வருமாதிரி ப்ரோ. இல்லை ஒரு ஓரமாக ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு ஓரமாக ஒரு காஷ்மீர்லேயோ ஏதோ சுற்றிருந்தார்ல. ஆனால் லியோவில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. மேபி இவங்க சொதப்பாக பண்ணுவாங்க. ஆனால் ஒரு மாதிரி ஃப்ளேவராக அதாவது சேஞ்ச். ஒரு பாகம் 2க்கும் பாகம் 1க்கும் நிறைய டிஃப்ரென்சேஷன். அந்த ஹேர் கட்டு, ஆமாம் ஹேர் கட்டு டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக அதை நோட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த ஹேர் கட்டு இவர் பண்ணுவார்ல சர்தாரில் எப்படி குடும்பத்தில் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் உள்ளே போய் இது ஸ்பை பார்ப்போம். அந்த மாதிரி இருக்குமோ அந்த ஹேர் கட்டுன்னு கொஞ்சம் தோணுது எனக்கு. என்னன்னா அந்த பாகம் 1ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடி நிறைய வச்சிருக்காரா. போகும்போது சொல்கிறாரு பார்த்தீங்களா, அம்மா வந்துட்டமா பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லி குழந்தைகிட்ட சொல்ல. மேபி அவங்க ஒய்ஃப்க்கும் பசங்களுக்கும் ஏதோ ஆயிடும் போல இருக்கு. அதை பழி வாங்குறதுக்காக ஒரு மாதிரி கெட்ட போட்டு மல்லிகை கல்லே இருந்து ஒரு வெறியில் இருந்துக்கலாம். அப்படியே தான் அவர் ஆல்ரெடி மல்லிகை கடையில் தான் இருக்காரு. ஸோ அந்த மல்லிகை கடையில் அங்கேயும் மல்லிகை கடையில் தான் இருக்காரு. ஆமாம். அப்போ பாகுமொழியே அப்பா வர்றாருன்ற போது எனக்கு என்னவோ அதான் இவர் ஆல்ரெடி ஏதோ அவங்க ஃபேமிலி சம்பவம் பழி வாங்குறதுக்காக இருக்க மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா அதோ 50 பேர் அடிச்சு போட்டது முனிலாம் சொல்கிறாங்க. என்ன பிளான்னு இதை பார்த்தா தான் தெரியும். ஸோ என்ன ப்ரோ? சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக படம் வந்தோடனே ஈகராக வெயிட் பண்ணி பயங்கரமாக பார்க்கலாம். இப்போ எஸ்ஏ அருண்குமார் உங்களுக்கே தெரியும், தொடர்ந்து பேக் டு பேக் ஹேட்ரிக் படங்கள் கொடுத்தாரு விஜய் சேதுபதி கூட. அப்புறம் சித்தா பண்ணும்போது என்னன்னா இது ஒரு மாதிரி பயங்கரமாக எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருக்கோம். செம்மையாக பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ படமாக எப்படி வருதுன்ற நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. அண்ட் நீங்கள் இந்த டைட்டில் டீசர் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு எவ்வளோ ஈராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. நன்றி.